இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்று விடாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு செப்பரேஷன்னா என்ன, ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன்னா என்னன்னு புரியும். ஸோ செப்பரேஷன் ஃபேஸில் என்னெல்லாம் நடக்குது, ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன் ஃபேஸில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது புரியும். இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா கேளுங்க. இல்லை இந்த வீடியோ வந்து ரொம்ப அன்வான்டாக பேசியிருக்காங்க, இல்லை வளவள கொலகலன்னு நிறைய கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ சப்போஸ் ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு பொண்ணோட லைஃப்லேயும் டெய்லி டே டு டே லைஃப்பில் என்ன ஹேப்பனிங்ஸ் நடக்குமோ நான் அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன லைஃப் ஹேப்பனிங்ஸ் நடந்துச்சோ அதை வச்சு தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதை கேட்குறதுக்கு பொறுமை இருக்கிறவங்க, கண்டிப்பாக இதை கேட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கேளுங்க. ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். யூல் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அடுத்து நீங்கள் என்ன ஹீலிங் ஜேர்னி அண்டர்கோ பண்ணணுங்கிற வரைக்கும் உங்களுக்கு புரியும் இதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னா. ஹாய் கைஸ், குட் மார்னிங். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். இவன் தான் உங்களோட டிவைன் மேஸ்குலின் அப்படின்னு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் அப்போது என்ன அண்டர்ஸ்டுட்னா, நீங்கள் செப்பரேஷன் ஃபேஸில் இருக்கீங்க, ஸோ இந்த பர்சன் தான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன்னு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே அவன் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கல, இல்லை உங்களை கண்டுக்கல அப்படின்னாலும் கூட நீங்கள் இவன் தான் உங்கள் டிவைன் மேஸ்குலைன் அப்படின்னு அட்லீஸ்ட் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது, கன்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த செப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறதே நான் செப்பரேஷன் ஸ்டேஜஸில் இருக்கும்போது தான், அதாவது டிஃப்ரெண்ட் மென்னோட செப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் செப்பரேஷன்னா என்ன, ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன்னா என்ன, ரெண்டுமே தனி, ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது, ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த செப்பரேஷன் ஃபேஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதும் சம்மந்தப்பட்டது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மெயினான விஷயம் செப்பரேஷன், ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன், இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து நான் செப்பரேட் ஆனேன், அதுக்கப்புறம் ட்ராமா பாண்ட் பர்சன் கிட்டேருந்தும் நான் செப்பரேட் ஆனேன், அதுக்கப்புறம் ட்வின் ஃப்ளேம் ஃபேஸில் அந்த பபிள் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்குலைன் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து அதீதமாக விரும்புவாங்க, எல்லாமே இருக்கும். நமக்கும் அந்த ரெண்டு பேரும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் லவ், அதாவது நமக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயும் லவ் வருங்க. அதாவது யங் ஏஜில் காலேஜ் படிக்கிற ஸ்டேஜில் வர்ற லவ் வந்து ரொம்ப இம்மெச்சூர் லவ், அது அந்த ஆர்வக்கோளாறில் வருதுன்னு சொல்லுவோம்ல, ஆர்வக்கோளாறில் ஒரு இன்ஃபேக்சுவேஷனில், அதே மாதிரி அந்த லஸ்ட் கலந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த லவ். ஓகேயா, அது வந்து ராங் லவ் அட் தி ரைட் டைம். ஓகே, செகண்ட் வந்து ஒரு ஆளை பார்த்து லவ் வரும், அது என்னன்னா ராங் பர்சன் அட் தி ரைட் டைம். ஓகேயா, ஃபஸ்ட்டு வர்றதும் அப்படி தான் இருக்கும், ஆனால் இந்த செகண்ட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து கரெக்டான லவ். ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வே வந்து ரொம்ப இன்ஃபேக்சுவேட்டடாக லஸ்டியாக தான் இருக்கும். செகண்ட் வர்றது உங்களுக்குள்ளே இருக்கிற லவ் வந்து அந்த அன்கண்டிஷ்னல் லவ், ஜென்யூன் லவ்வுக்காக தேடுவீங்க. ஸோ திருப்பி ராங் பர்சன் கிட்ட தான் வருது. அதே மாதிரி ராங் டயத்துலேயும் வருது. ஃபஸ்ட்டு இது ராங் பர்சன் ரைட் டைம், இப்போ இந்த செகண்ட் லவ் வந்து ராங் பர்சன். ஃபஸ்ட்டு கார்மிக் பர்சன் கிட்ட வந்துச்சா, அதுக்கப்புறம் இந்த யார் நம்ம ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கிட்ட, நம்ம ட்ராமா பேண்ட் கிட்ட எல்லாம் ராங் பர்சன் அட் தி ராங் டைமும் கூட. ஏன்னா நம்ம ஹீலிங்கை கம்ப்ளீட் பண்ணல, வி ஆர் ஆன் தி வே ஆன் தி ஹீலிங். ஏன்னா ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கிட்ட நம்ம ஹீலிங்கே ஸ்டார்ட் பண்ணல, ட்ராமா பாண்டிங் பர்சன் கிட்ட ஹாஃப் தி வே த்ரூ தி ஹீலிங்கில் இருக்கும். ஸோ இட்ஸ் ராங் பர்சன் அட் ராங் டைம். ஆனால் நம்ம தேடுற லவ் என்னது, அந்த ஜென்யூன் அன்கண்டிஷ்னல் லவ். மூணாவது ஒருத்தங்கிட்ட வருது பாருங்கள், அதுதான் ரைட் பர்சன் அட் தி ரைட் டைம் அண்ட் தி ரைட் லவ். நம்ம அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை கரெக்டான பர்சன் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், கரெக்டான டயத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் மேக்ஸ் அ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்
இன் தி லவ் பேட்டர்ன். அதனால தான் செப்பரேஷன் பேட்டர்ன்லேயும் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த கார்மிக் பர்சன் கிட்டேருந்து செப்பரேட் ஆகும்போது அது யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளை விக்டிமாக வச்சுருக்காங்க, அவங்க நார்சிஸ்டாக இருக்காங்கங்கிறதே நம்ம தெரிஞ்சிருப்போம். ஓகே, either it could be whomever it is, parents or life partner, spouse, உங்கள் லவ்வர், யாராக வேணால் இருக்கலாம். ஸோ கார்மிக் பேட்டர்ன்லேருந்து வெளியே வரும்போது பயங்கர கோபம், பயங்கர வெஞ்சன்ஸ், பயங்கர டிப்ரெஷன், எப்படியாவது அவனை பழி தீர்த்தரணுங்கிற காண்டு, இது எல்லாமே இருக்கும். அப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அதில் ரொம்ப உடஞ்சி போய் அழுது 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 துவண்டு போய் தேம்பி போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன வேணும்னு தெரியாமல் பிரிஞ்சு வந்துடுவோம். பீஸ் ஆஃப் மைண்டுக்காக வந்து அமைதியாக தான் இருப்போம் ரொம்ப நாள். இதெல்லாம் வந்து செப்பரேஷன்ஸ். ஓகேயா, அமைதியாக தான் இருப்போம் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் நமக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகிறது, கை நிறைய சம்பாதிக்கிறது, யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அது எல்லாமே லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிற பீரியட். ஓகேயா, இட்ஸ் நாட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா கூட இட்ஸ் நாட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அலாங் வித் செல்ஃப் ஹீலிங். செல்ஃப் ஹீலிங்கே நடக்காது, இட்ஸ் ஒன்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது அந்த வெஞ்சன்ஸு, அந்த டார்க்னஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நமக்குள்ளே. ஆனால் நம்ம சம்பாரித்து நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இருந்த டிபெண்டன்சிக்குள்ளேருந்து மட்டும்தான் வெளியே வரும். ஓகேயா, டிபெண்டன்சிக்குள்ளேருந்து வெளியே வந்து இனி பெற்றவங்க கிட்ட கூட கையேந்தக்கூடாது அப்படின்னு ஒரு வேலைக்கு போய் அந்த வேலையில் போய் சம்பாரித்து, அந்த வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, கட்டாயத்துக்காக நானே எனக்கு சம்பாரித்து நானே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போய் சம்பாரித்து நம்மளே நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிற ஒரு லைஃப். அது ஓகேயா, இதுவும் செப்பரேஷன் தான். இது கார்மிக் பர்சன் கிட்டேருந்து வெளியே வரப்போ நடக்கிற செப்பரேஷனில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. தேர் இஸ் நோ செல்ஃப் ஹீலிங். ஓகே, அடுத்தது ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம். இதே டெஸ்பரேட்னஸோடு தான் செல்ஃப் ஹீலிங்கே நடக்கல. கார்மிக் பர்சன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. என்ன இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யூ ஆர் ஸ்டாண்டிங் பை யுவர் செல்ஃப்ஸ். ஓகேயா, எனக்காக நான் வாழ்கிறேன், நானே சம்பாரித்து நானே வாழ்ந்துக்கிறேன்ல, உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்க ஏதாவது ஒன்று நம்மளோட கேரக்டரை பற்றியோ இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றியோ பாடி ஷேமிங் பண்ணாலோ இதெல்லாம் நமக்கு ட்ரிகர் ஆகும், உள்ள கில்ட்டியாக இருப்போம். நம்மளே வந்து ஆமாம் நம்ம அப்படி ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே வந்தவங்க தானே, அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது, ஆனால் நமக்கு நம்மளே வாழ்ந்தாகணும்ல, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சமாதானங்களை சொல்லிப்போம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் சேனல் வீடியோஸில் இல்லை என் சேனல் வீடியோஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துப்பீங்க, உங்கள் பிரச்சனைக்கு அது சொல்யூஷனாக அமையும், இல்லை ஒரு கைடன்ஸாக அமையும். அப்படிங்கிறதுனால தான் ப்ராக்டிக்கலாக நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் யூ திங்க் இது இவ்வளோ வளவளன்னு தேவையா, இது வந்து இந்த அளவுக்கு கதை சொல்லணுங்கிறது தேவையா அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் மை வீடியோ அண்ட் யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மாத்திரம் பாருங்கள். ரெசனேட் ஆகலை அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ இதை ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார்மிக் பர்சன் கிட்டேருந்து வெளியே வந்துட்டீங்க, இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் சம்பாத்தியத்தில் இருக்கீங்க. பட் ஸ்டில் ஆனால் அந்த டெஸ்பரேட்னஸ் உங்கள் கிட்டேருந்து போகலை. எமோஷ்னல் டிபெண்டன்சி இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது, எமோஷ்னல் அவைலபிலிட்டி தேவைப்படுது. என்ன புரிஞ்சுக்கிறவன் இந்த உலகத்தில் இல்லையா, எனக்காகனு பிறந்தவன் இந்த உலகத்தில் இல்லையா? இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னிக்குள்ளேயே நீங்கள் என்ட்ரு ஆகலை. இதெல்லாம் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்குது. யூ ஆர் அபவுட் டு என்டர் தான், என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கிற விஷயம் இதெல்லாம். ஓகே, ஸோ அந்த டெஸ்பரேட்னஸில் நீங்கள் தேடும்போது தான் இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேயா, அபவுட் டு என்டருங்கிறதுலேருந்தே ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்போது இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னா கடவுள் படைக்கிறதே வந்து பேராக தான் படைச்சிருக்காரு. அதுலேயே ஆண்மையும் பெண்மையும் இருக்குது. இந்த ஆண்மை எங்கேயோ பிறந்திருக்கு, பெண்மை எங்கேயோ பிறந்திருக்கு. அப்போ பெண்மை நானுன்னா எனக்கான ஆண்மை எங்கேயோ இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெஸ்பரேட் சர்ச்சில் தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே ஸ்டெப் அப் உள்ளே நுழையணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் நினைக்கிறீங்க. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, அப்போ எனக்கானவன் எங்கேயோ இருக்கான்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த டெஸ்பரேட் சர்ச், லாங்கிங், ஏக்கம், இதெல்லாம் ஹீல் ஆகலை இன்னும். இதெல்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் தேடும்போது ஒரு பர்சன் உங்ககிட்ட நீங்கள் மீட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, எதுலேயோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ, உங்கள் ஆஃபீஸ்லேயோ, கொலீகோ, யாரோ ஒருத்தர்ப்பா, பிஸ்னஸ் பார்ட்னர், சம்படி எல்ஸ் மீட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. பேசும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, கேன் திஸ் பி மை ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பழகுறீங்க. பழக தான் உங்களுக்கு தெரியுது இது ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே வந்துடுறீங்களா? வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த
இந்த எப்படி தெரியுது, இதெல்லாம் கதை முடிச்சிட்டேன், அதனால் அதுக்குள்ளேலாம் நான் போக விரும்பல. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகிடுது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில், அதாவது ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கிட்ட இருந்து பிரேக்கப் ஆகிடுது, வெளியே வந்துடுறீங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த செப்பரேஷன் ஃபேஸ் எப்படி இருக்கும்னா பயங்கரமாக அழுவீங்க. எத்தனை நாள் அழுவீங்க? மேக்ஸிமம் போனால் 3 நாள் 4 நாள் அழுவீங்க. நான் சொல்கிறேன், நான்லாம் 2-3 நாள் தாங்க அழுதேன். அதுக்கு மேலே அதுக்கு அழுகிறது கூட ஒர்த் இல்லை அவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 3 நாள் அழுவீங்க. அழுது முடிச்சுட்டு என்ன செய்வீங்கன்னா, இவன் ட்வின் ஃப்ளேம்னா அப்போது இவன் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமே நமக்கு இவ்வளோ பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஒரிஜினல் பீஸ் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ என்னுடைய சர்ச் வந்து அங்கே நிற்கவே இல்லை. ஓகேயா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய தேடல், என்னுடைய தாகம், என்னுடைய தவிப்பு, இது எல்லாமே வந்து என்னோடய ட்ரூ ட்வின் ஃப்ளேமை நோக்கி தான் இருந்துச்சு. ஸோ அப்போது எனக்கானவன் எங்கேயோ இருக்கான்ல, எனக்கு அவன் வேணும், அவனை கண்டுபிடிக்கணும், நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கற்றுக்கணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு நினைக்க தான் செய்கிறேனே ஒழிய அப்பயும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே நுழையலை நான். ஆனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி ரொட்டீனாக வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், சம்பாதிச்சிட்ருக்கேன், எனக்கான வருமானத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன். ஓகேயா? அப்போ வந்து பேரண்ட்ஸோட கவர்னன்ஸுக்கு கீழே தான் இருக்கேன், அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் சம்பாத்தியம் மட்டும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எப்படி நான் பேசப்படுறேன் வெளி உலகத்தில் அப்படின்னா, அவளுக்கு என்ன, அவங்க அம்மா அப்பா கூட தானே இருக்கா, அவளுக்கு வேறு என்ன செலவு இருக்க போகுது, அவங்க அம்மா அப்பா எல்லாமே அவளை பார்த்துக்குவாங்கல்ல. ஆனால் நடக்கிற ரியாலிட்டி என்ன, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிற காசை என்னுடைய கெரியரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சேர்த்து வைக்கிறேன், யார்கிட்ட இருந்தும் ஒரு பைசாக்கு எதிர்பார்க்கலை. என்னோட கெரியரையே, என்னோடய பேஷனையே என்னோட கெரியராக என்ன சொல்கிறது, சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்காக அவ்வளோ போராடிட்டுருக்கேன். அதுக்கிடையில் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைஃப் பர்பஸை ஃபுல் ஃப்ளெஜ்டில் மீனிங்ஃபுல்லாக வாழணும்னு துடிச்சிட்ருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு எங்கள் பேரண்ட்ஸு எனக்கு சப்போர்ட் கிடையாது, சப்போர்ட்டும் இல்லாமல் பயங்கர அப்போஸ் வேறு. அந்த 3 நேரம் சாதம் எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த சாப்பாடே உள்ளே இறங்காது. ஏன்னா அந்த சாப்பாடையும் நான் அங்கே சாப்பிட்றதுனால தானே எல்லோரும் என்ன அப்படி பேசுகிறாங்க. எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கவே பிடிக்காது. ஏன்னா அங்கே தங்கி இருக்கேன், சாப்பிட்றேன். இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வேறு சாய்ஸோ ஆப்ஷனோ வெளியே இல்லை. ஏன்னா எனக்கு போகிறதுக்கு பயம். இதுதான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு. எனக்கு வெளியே பெண்மைக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு பயம். இன்னொன்று, இப்போ மந்த் ஆன் மந்த் கிடைக்கிற சேலரி எனக்கு கிடைச்சிருமா, எப்போவுமே நிரந்தரமாக கிடைக்குமா, ஸோ தட் நான் வந்து இப்போ சப்போஸ் நான் சம்பளமே வாங்கலைனாலும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கேன். ஓகேயா? எனக்கு ரூஃப் இருக்குது, தங்குறதுக்கு வீடு இருக்குது, திங்கிறதுக்கு 3 வேளை சோறு கிடைக்கிது. நான் வேலைக்கு போகிறேன் போகலைங்கிறத தாண்டி இப்போ நானாக போயிருந்தேன்னா இந்த தங்குறதுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுறது? 3 நேரம் சாதம் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கோ இல்லாட்டா க்ராசரிஸ் வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கோ கையில் காசுலாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. இன்னொன்று, பாதுகாப்பாக இருக்குமா? ஒத்தையாக பொம்பளை போய் தனியாக தங்குனா பாதுகாப்பாக இருக்குமா? சுற்றி இருக்கிறவங்க ஜென்ஸே வேண்டாம், லேடிஸே நம்மளை தப்பாக பார்க்க மாட்டாங்களா? ஜென்ஸு சப்போஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? வீட்டுக்கு தண்ணி கேன் கொண்டு வாடானா ஒரு ஜென்ஸை தான் கூப்பிடணும். டிவி ஓடலை, வாஷிங் மிஷின் ஓடலை, ரிப்பேர் பண்ணணுன்னா ஒரு ஆணை தான் கூப்பிடணும். ஒரு ஆட்டோவில் போய் எங்கேருந்தோ வந்து வீட்டில் இறங்குறோன்னா ஆட்டோவில் தான் வந்து இறங்கணும். இந்த ஜென்ஸ் எல்லாம் நம்ம சிங்கிளாக இருக்கோங்கிறத பார்த்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இவ்வளவு பயம் இருக்குது எனக்குள்ள. இன்னும் ஹீலிங் நடக்கலைங்க. நான் சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், கார்மிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமே மீட் பண்ணிட்டேன். ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணி வெளியே வந்துட்டேன். அந்த டெஸ்பரேட்னஸில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறமும் என் ரொட்டீனை வாழ்ந்துட்டுருக்கேன். நான் தான் சம்பாரிச்சிட்ருக்கேன், நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அம்மா அப்பா வீட்டில் இருக்கேன். அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறேங்கும் போதே இவ்வளவு விஷயம் மனசுக்குள்ளே போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ஹீலிங் ஜேர்னிக்குள்ளேயே நுழையல. ஓகேயா? ஸோ அப்போ இன்னுமே நான் விக்டிம் மைண்ட் செட்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். செப்பரேஷன் ஃபேஸில் எல்லாம் இது நடக்கும். இதுதான் செப்பரேஷன். ஓகேயா? ஒவ்வொரு நம்ம பார்க்குற லோ வைப்ரேஷன் பீப்புள்கிட்ட இருந்து வெளியே வரும்போதும் இந்த செப்பரேஷன் ஃபேஸில் இதெல்லாம் நடக்கும். ஓகேயா? ஸோ அப்போ என்ன செய்வோன்னா, அடுத்து என்ன பண்ணுறது? நம்ம தனி வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னா இன்சூரன்ஸ் வேறு அப்போ பே பண்ணணும். நான் இன்சூரன்ஸே வந்து நான் ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 8,000-9,000 கிட்ட நான் சேர்த்து வைக்கணும். அது போக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னோடய மிஸ்டீஸ் கிரியேஷனை ரன் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறேன். மிஸ்டீஸ் கிரியேஷனுக்கு ரொட்டேஷன் மணி எனக்கு தேவைப்படும்.
ஓகே, அதுலேயும் நான் காசு இன்வெஸ்ட் பண்ணுவோம் இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் அதை என்ன சொல்கிறது பாட்டில்ஸ் வாங்குறதுக்கு, ஜார் வாங்குறதுக்கு, 50 கிராம் டப்பா இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் அதுலேயும் காசு போடணும். நான் சம்பாதிக்க, அதாவது ஹெச்டிஎஃப்சிக்கு வேலைக்கு போயிட்டு வர சம்பாதிக்க, அதுக்கப்புறம் நான் வந்து மிஸ்டீஸ் க்ரியேஷனில் இன்வெஸ்ட் பண்ணேன். மீதியை வந்து என்னோடய இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காக சேவிங்ஸ் பண்ணேன். சரியாக போச்சு. அம்மா அப்பா வீட்டில் இருந்தாலுமே நான் தனி போர்ஷனில் இருந்தேன். அந்த வீட்டுக்கும் நான் வாடகை கொடுத்து தான் இருந்தேன். ஸோ அந்த வாடகை இதோடு நான் சம்பாரித்த காசு எனக்கு சரியாக போச்சு. மிச்சம் இல்லை. அப்போ மிச்சம் இல்லைன்னா நான் வெளியே போனால் அதே அம்மா அப்பா வீட்டில் 3000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தேன்னா அதே 3000 ரூபாய்க்கு வீடு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த 3000 ரூபாயை தாண்டி வாடகை இருந்துச்சுனாலே கொடுக்க முடியல அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் செலவுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற அந்த பயம். ஓகே, இந்த பயத்துலேயே தான் இருந்துகிட்டே இருக்கிறேன். அம்மா வீட்லேயே தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இதெல்லாம் எப்போ பேசுகிறேன், ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமோட பிரேக்கப் ஆனதுக்கப்புறம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னோடய இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இது மட்டும்தான் ஓடுதே தவிர என்னுடைய ஹீலிங்க்கு அதுக்கெல்லாம் ஓடலை. எனக்கு மண்டையில் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் இன்கம் சோர்ஸு இன்க்ரீஸும் பண்ண முடியல என்னால். ரொம்ப நாளாக இப்படியே யோசிச்சு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுச்சு. நிம்மதி இல்லாமல் ஆயிட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். என்னத்தையோ சம்பாதிக்கிறேன், வாழ்கிறேன், அம்மா அப்பாவை எதுக்கும் டிபெண்ட் பண்ணல. மிஸ்டீஸ் க்ரியேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அப்போ தான் என்ன பண்ணுறேன்னா கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா கோச்சிங்னால் ஒவ்வொரு லெவலுக்கும் பீப்புள் வந்து அந்த ஒரு அட்லீஸ்ட் 2000 3000 எனக்கு கிடைக்கும்ல. 4-5 பேர் கோச்சிங்கை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுவே எனக்கு ஒரு 10,000 வரும்ல. இப்படி தான் எனக்கு ஓடுது. ஸோ ஹீலிங்குள்ளே நான் போகவே இல்லை. ஓகேயா? நான் யார் அந்த ஃபஸ்ட் லெவலில் தான் கோச்சிங் அப்பயும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐம் நெவர் ஸ்டார்டட் வித் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங். ஓகேயா? ஸோ எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள் என்ன, நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சேன், ஃபஸ்ட் லெவல் மட்டும்தான் நான் கோச்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேனே. ஸோ அப்போ ஐம் ஸ்டார்டிங் டு எக்ஸ்பேண்ட் மை இன்கம். எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது மட்டும்தான் யோசித்து அதுக்காக மட்டுமே வேலை செஞ்சிட்ருந்தேன். ஸோ அப்போது அதுக்கிடையில் இந்த காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன்ஸ் கோர்ஸும் படிக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை வச்சு காஸ்மெட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹொசூர் யூனிவர்சிட்டிக்கு கீழே காலேஜ் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஏதோ ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்கின் ஃபார்முலேஷன்ஸ், டிப்ளமோ இன் ஸ்கின் ஃபார்முலேஷன்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக், இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் டீச்சிங் மெடிடேஷன். ஏன்னா மெடிடேஷன் அப்போ பண்ணிகிட்ருக்கேன். மெடிடேஷன் கோச்சிங் பண்ணலாம், மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ராஸ்பெக்ஷன் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கலாம்னா மெடிடேஷன் மட்டும் 1 வீடியோ 2 வீடியோவில் சரியாக போயிடுமே. இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கேன், திங்கிங் அபவுட். ஓகேயா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், ஸோ இது வேலைக்காகலை, எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா. அம்மா வீட்டில் இருந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக தனியாக போகணும்னு ஆசை. ஏன்னா நான் 9-9:30 வரைக்கும் தூங்குவேன்னா எங்கள் அப்பாவே திட்டுவாங்க, எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, ஃபோன் பண்ணி கத்தி எழுப்புவாங்க, என்ன ஃபோனில் திட்டி எழுப்பி விடுவாங்க. சாயங்காலம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பழக்கம் தான். நான் படுக்கிறதே 5 மணிக்கு படுக்கிறனால 7-7:30 தான் தூங்கி எந்திரிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு 6 மணிக்கு விளக்கே ஏற்றும் போது 5:30 பொண்ணு எந்திரிச்சிடணும், ஃபேஸ் கழுவி பவுடர் அடிச்சு போட்டு வச்சு நீட்டாக உட்காந்துடணும். சாமி கும்பிடும்போது நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிருக்கணும் அங்கே. ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்போயும் நான் 5 மணிக்கு தான் படுத்தே இருப்பேன், 5:30 ஃபோன் பண்ணி எழுப்பி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னால் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தனியாக இருக்கணும்னு ஆசை, தனியாக இருக்க முடியல. ஸோ இதுக்கு எல்லாமே யோசிச்சு நம்ம இங்கே இருக்கிறதுனால தானே இப்படி இருக்கோம், நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியலையே. நிம்மதியாக பசிக்கும், அப்படி பசிக்கும், சாப்பிட்லான்னு போவோம். ஆனால் அந்த நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட முடியாது என்னால். ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாரிச்சு நம்ம காசில் நம்ம இருந்தாலும் ஊர் உலகம் எப்படி பேசுது அப்படின்னா, அவளுக்கு என்ன அவங்க அம்மா அப்பா கூட தானே இருக்கா, அவங்க அம்மா அப்பாவே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஆனால் எனக்கு நான் செஞ்சுக்கிற செலவு பூரா நான் தான் செஞ்சுக்கிறேன். பட் ஸ்டில் செஞ்சுக்கிட்டாலும் சாப்பாடு அவங்க சாப்பாடு தானே சாப்பிட்றேன் அப்படிங்கிற நினைப்பில் என்னால் சாப்பிட முடியல. ஸோ இதெல்லாம் வந்து செப்பரேஷனில் இருக்கிறதுனால இப்படி இருக்கீங்க. இது ஃபுல்லாக நெகட்டிவ் திங்கிங் தானே. இதுதான் செப்பரேஷனுக்கும் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன் வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ செப்பரேஷனில் இருக்கும்போது ஐ வாஸ் திங்கிங் ஆல் தீஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய இந்த கோச்சிங்க்கு ரெக்கார்ட் பண்ணேன், பீப்புள் வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியானாங்க. ஸோ லிட்டில் பை லிட்டில் ஹெச்டிஎஃப்சியிலேருந்து கம்ப்ளீட்டாக மிஸ்டீஸ் க்ரியேஷனுக்கு, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியை விட்டுட்டு மிஸ்டீஸ் க்ரியேஷனுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். மிஸ்டீஸ் க்ரியேஷன் நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துச்சு, யூடியூப்லேயும் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு, கோச்சிங்கும் மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வருமானம் ஜாஸ்தியாச்சு.
வருமானம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட அப்பையும் எனக்கு அம்மா அப்பா வீட்டை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு பயம். ஓகேயா, எனக்கு ஏன்னா தனியாக இருக்கிறோம், நம்மளை மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்களோ, பெண்மைக்கு பாதுகாப்பு இருக்காதுங்கிற பயம். அதனால் என்னால் தனியாக வர முடியல. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் இன்வெஸ்டிங் ஆன் மை செல்ஃப்ஸ். அப்போ தான் இந்த ஹீலிங்க்கு நான் போய் ஒரு குரு கிட்ட ஹீலிங் கற்றுக்கிறேன். கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் எல்லா ஹீலிங்குமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் மனி இன் தட். ஏன்னா நான் சேர்த்து வச்ச காசு எனக்கு நல்லா இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஹீலிங் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஃபியர் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹீலிங்கை பற்றின கோச்சிங் வீடியோஸு, ஹவு டு பிகம் யுவர் பெஸ்ட் வெர்ஷன், அதுக்கப்புறம் மணி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மணி, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ ரிலேஷன்ஷிப்ஸ், எல்லாருக்கூடையும் பவுண்ட்ரி எப்படி செட் பண்ணுறதுன்னெலாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ட்வின் ஃப்ளேம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோச்சிங் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் கோச்சிங் போனதே 2 வருஷம் 2.5 வருஷம் கோச்சிங் போயிருக்கேன். அந்த கோச்சிங்கை லைஃப் பார்த்தா அமைச்சு அதை அப்படியே வாழ்க்கை முறையாக மாற்றிக்கிட்டேன் நான். அதை இது எப்போ நடந்துச்சுன்னா, கோச்சிங் போயிட்டு ஹாஃப் தி வே கோச்சிங்கில் இருக்கும்போது, கோச்சிங் அதாவது இந்த ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யாரையுமே தேடலை. அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் யோசிச்சுருக்கேன். காசு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹீலிங் ஜேர்னி படிச்சுட்ருக்கேன். ஹாஃப் தி வே த்ரூ தி ஹீலிங் ஜேர்னி அந்த கோச்சிங்கில் இருந்த இன்னொரு பையன், ஏன்னா நான் 4-5 கோச்சிங்கில் படித்தேன். ஓகே, அதில் ஏதோ ஒரு கோச்சிங்கில் இருந்த ஒரு பையன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஸோ அவன் கூட க்ளோஸாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறேன். தட் இஸ் மை ட்ராமா பாண்டிங் பர்சன். ஓகேயா, ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஹீ இஸ் ஆல்சோ இன்டு ஹீலிங், கோச்சிங், ஆல் தீஸ் ஸ்டப்ஸ். க்ளோஸாக பழக ஈவன் நம்ம ரியாஸாக இருக்கலாமோ, அதாவது என்னுடைய ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாமோ அப்படின்னு நினச்சி நான் அவனுக்குள்ளே என்னோடய ட்வின் ஃப்ளேமை தேடிக்கிட்டே இருக்கிறேன். பட் ஆரம்பத்தில் ஒரு 6 மந்த்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன்கிட்ட என்னோடய ட்வின் ஃப்ளேமோட குவாலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன், ஏன்னா அப்போ வந்து ட்வின் ஃப்ளேமை பற்றி இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியல. ஐ எம் ஸ்டில் இன் தி ஜேர்னி ஆஃப் கோச்சிங் ஜேர்னி, ஓகே, ஹீலிங் ஜேர்னி. ஸோ அப்போது நான் ஒருவேளை இவன் மெச்சூர் ஆக இவனும் கோச்சிங் எடுத்துக்கிறான்ல, மெச்சூர், நம்மளும் இன்னும் மெச்சூர் ஆகாமல் தானே இருக்கும். அவன் மெச்சூர் ஆக மைட் பி அவன் வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேமோட என் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே என் ஸ்பிரிச்சுவல் ட்வின், என்னோடய ஹையர் செல்ஃப் எப்படி இருக்கானோ அப்படியே சேஞ்ச் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், யோசிச்சுட்ருக்குறேன். இது திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னென்னா, நான் அது வரைக்கும் ஹீலிங் ஜேர்னி தான் போய்கிட்டு இருக்கேன். ட்வின் ஃப்ளேம் கோச்சுக்கிட்டே யார்கிட்டையும் ஸ்பெசிஃபிக்காக போகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா எனக்கு இந்த பர்சன் கூடயும் இந்த இப்போ பழகிட்டு இருக்கேன்ல, இந்த பையன் கூடயும் இருந்து என்னென்னா, அவன் ஒவ்வொரு ஏதோ ஒன்று எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, நடக்குது, தப்பாக போகுது அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அந்த ப்ளேமை ஃபுல்லாக என் மேலேயே போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் அந்த டெஸ்பரேட்னஸ் இருக்குது. என்ன தான் ஹீலிங் ஜேர்னி அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தாலும் எமோஷ்னல் டிபெண்டன்சி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு டெய்லி பேசிஸில் யாரோ ஒருத்தவங்ககிட்ட பேசணும், எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ என்னோட ரொட்டீனில், எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் என்ன நடக்குதோ அது என்னோட புலம்பல்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது. டெய்லி பேசிஸில் என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அந்த பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை பற்றின இன் அண்ட் அவுட் ஹீ நோஸ். அப்போ அவனுக்கு தெரியும் போது என்ன ஆகுதுன்னா, எங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னு சொன்னால் அந்த சண்டையில் எல்லாமே என்னையை தான் அந்த பையன் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ப்ளேம் பண்ணும்போது எனக்கு என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டும் போயிடுச்சு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன் இப்படி இருக்குது, எனக்கு இதிலேருந்து வெளியே வரணும், எனக்கு இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது, அந்த மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மெடிடேஷனில் உட்காந்துருக்கிற அந்த 1 hour அப்படின்னா கூட மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 1 hour அப்படின்னா கூட அந்த 1 hour எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் சண்டை போடும் போதெல்லாம் அவ்வளோ ரணமாகுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ காயமாக இருக்குது. ஏன் எனக்கு இவ்வளோ ட்ரிகர் ஆகுது, ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளோ அவஸ்தைப்படுறேன், இவ்வளோ ஹீலிங் ஜேர்னி போயும் என்னால் வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் லவ், செல்ஃப் கேரு, இந்த செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் வேல்யூ இதெல்லாம் பண்ணுறோம். நம்மளே நம்மளோட ஓன் வாய்ஸை வேல்யூ பண்ணுறோம், செல்ஃப் டாக் கற்றுக்கிட்டோம், இவ்வளோ கற்றுக்கிட்டு ஆனாலும் எனக்கு இந்த கஷ்டத்துக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது, இந்த டெஸ்பரேட்னஸ்லேருந்து வெளியே வர முடியலையே. என்னால் இவன் வந்து ஏதோ ஒன்று பேசினான்னா அது அதீதமாக என்னை பாதிக்குது, என்னை ரணப்படுத்துது, என்னை காயப்படுத்துது அப்படிங்கிறது வந்து என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டே குலைக்குது. ஏற்கனவே அப்பா அம்மா வீடு தான் இப்படி இருக்குது, என்னை பற்றி எல்லாமே இவனுக்கு தெரியும், இவனும் இதே மாதிரி என்னை ட்ரீட் பண்ணானா அப்புறம் எப்படி என்ன இருக்குது, இவன் எப்படி என் ட்வின் ஃப்ளேமாக இருக்க முடியும், இந்த டவுட்டெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய பீஸ் ஆஃப் மைண்டே கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இது ஸ்பெசிஃபிக்காக நான் ட்வின் ஃப்ளேம் கோச்சுக்கிட்ட போய் தான் ஹீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சு தேட ஆரம்பிக்கிறேன். அப்போ தேடும்போது தான் கரெக்டாக
ஐ காட் தி ரைட் பர்சன். அவங்கக்கிட்ட போய் நான் கோச்சிங் கற்றுக்கும் போது எனக்கு என்னோடய பிளாக்ஸ் தெரியாது இல்லை, ஆனால் அவங்க கரெக்டாக என்னோடய பிளாக்ஸ் எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு பிளாக்காக சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் நான் ஆல்வேஸ் கிவிங் சைட்லேயே இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க ட்வின் ஃப்ளேமோ ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லையோ, நீங்கள் உங்கள் ஹீலிங் ஜர்னி கண்டினியூ பண்ண அந்த அப்செட் எது உங்களை ட்ரிகர் பண்ணி அப்செட் பண்ணதோ அந்த அப்செட்டை ஹீல் பண்ணுங்கள், மிரர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஐ லேர்ன் டு ஹேண்டில் ஹிம். அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். அவன் உண்மையிலேயே என்ன செய்யறான், அவனும் என்னை விக்டிம் மோட்டில் தான் வச்சுருக்கான். என்ன தான் ஒவ்வொரு சண்டை நடக்கும், சண்டைக்கு அப்புறம் திருப்பி பாசிட்டிவாக அவனே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பேசுவான். சரி நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் இது நடக்காமல் பார்த்துக்குவோம், இதெல்லாம் பேசினோடனே ஓகே அவனுக்கே கொஞ்சம் பொறி தட்டிடுச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அவன் உணர்ந்துட்டான் அப்படின்னு நினச்சி திருப்பி பேசுவேன். திருப்பி ஒரு 3 மாதத்தில் திருப்பி சண்டை வந்துடும். ஸோ இட் வாஸ் கீப்பிங் ஆன் கண்டினியூயிங். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு வெறுத்து போச்சு, என்னடா இதுவும் இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாட்டில் நெக் சுச்சுவேஷனை கொண்டு அந்த பாட்டில் நெக் சுச்சுவேஷனில் கமிட்மெண்ட் கேட்கும் போது தான் அவன் சொல்கிற பதிலில் இருந்தால் ஐ ரியலைஸ் அவன் கம்ப்ளீட்டாக கமிட்மெண்ட்டுக்கே ஹி வாஸ் நாட் ரெடி. ஓகே, அதாவது நான் எனக்கு கமிட்டடாக இருந்தாலும், ஏன்னா எனக்கு கமிட்டடாக இருக்கனால தான் நான் ஹீலிங் ஜேர்னி பண்ணுறேன், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பண்ணுறேன், எனக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னோடய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு, செல்ஃப் ஹீலிங்க்கு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நான் உழைக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவன் எப்படி இருக்கான்னா ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் ஹீலிங் ஜேர்னியாக இருந்தாலும் அவனுடைய ஒரே குறிக்கோள் மணி ஏர்ன் பண்ணணும். அதுக்கு இது எல்லாமே அதுக்கு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறான். அவன் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகவும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஐடென்டிட்டி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியும் இல்லை. ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் சோஷியல் இமேஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ், பந்தா காமிக்கணும், அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி அப்படி டாம்பீகமாக இருக்கணும், இது மட்டும்தான் அவனோட கோலாக இருந்துச்சே தவிர ஹி வாஸ் நாட் இன்டு என்ன சொல்கிறது ஹீலிங் ஜேர்னி. ஸோ இந்த செப்பரேஷன் டயத்தில் தான், அதாவது இந்த மாதிரி இந்த பர்சன் கிட்ட இருந்தும் ஐ கேம் அவுட். திருப்பி பிரேக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் கமிட்மெண்ட் கொடுக்கலங்கும் போது பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த தடவை அழுதேன். எப்படி அழுதுன்னா கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா ஐ வாஸ் வித் ஹிம் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் இல்லை, இருந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கப் நடந்திருக்கு. ஏன்னா ரியாஸாக இருக்கலாமோன்னு நினச்சே கூட இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஐ க்ரைடு ஸோ பேட்லி. ஆனால் அந்த அழுகை என்ன சொல்கிறது 3-4 நாளைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தேடுதல் எனக்கு நிற்கவே இல்லை. இவன் என் ட்வின் இல்லைன்னா அப்போ என் ட்வின் யார், ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யார், அவனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற அந்த தேடுதல் எனக்கு நிற்கவே இல்லை. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பேசுகிறது எல்லாமே செப்பரேஷன் ஃபேஸை பற்றி. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவன்கிட்ட பிரேக்கப் ஆகி வெளியே அழுதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் நான் ட்வின் ஃப்ளேம் கோச்சை கண்டுபிடிச்சிருக்கேன். அது வரைக்கும் ஹீலிங் ஜேர்னியில் தான் இருக்கேன். அந்த ஹீலிங் ஜேர்னியும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி என் லைஃப் பார்த்து அமைச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோடய ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்லேயும் அவங்க எனக்கு பிளாக்ஸ் என்னென்னு சொல்லித்தராங்க, எப்படி ஹீல் பண்ணணும்னு சொல்லித்தராங்க. ஒவ்வொரு இதையும் அது அவ்வளோ சீரியஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆல் டுகெதர் நான் செய்யும்போது ஐ பிகேம் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். அதே மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஃபினான்ஷியலாக ஐ வாஸ் டூயிங் வெல். ஃபினான்ஷியலாக ஃபிசிக்கலாக தனியாக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா அம்மா வீட்டில் இல்லாமல் இந்த கோச்சிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃபியரெல்லாம் போயிடுச்சுல. எனக்கு ஃபியரெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் ஒரு தனி வீடு பிடிச்சி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல்லையே நான் பார்த்துருப்பேன், கோச்சிங்காக ஒரு வீடு பிடிச்சிருக்கேன் அப்படின்னெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ தனி வீடு பிடிச்சி வந்துட்டேன். தனி வீடு பிடிச்சி வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஐ வாஸ் ஸோ பாசிட்டிவ். ஏன்னா இந்த ட்ராமா பாண்ட் பர்சன் பிரேக்கப் ஆகிடுச்சு, என் கூட இல்லை, எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், கோச்சிங் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கேன், அந்த கோச்சிங்கே லைஃப் பார்த்து அமைச்சிருக்கேன். அப்படிங்கும்போதெல்லாம் I was completely into high vibration. அந்த ஹை வைப்ரேஷனில் எமோஷனல் டிபெண்டன்சி மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த டெஸ்பிரேட்னஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த டெஸ்பிரேட்னஸ் வேனிஷ் ஆகவே இல்லை. அப்போ என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யார், எனக்கு என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் வேணும், எனக்கு என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் நான் பார்க்கணும், நான் என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் கூட வாழணும். இந்த ஆசை இந்த ஆசையை தாண்டி அந்த ஏக்கம், அதீதமான ஏக்கம், அந்த ஏக்கத்தினால உருவாகக்கூடிய அந்த டெஸ்பிரேட்னஸ் இது எனக்கு மாறவே இல்லை.
இது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அதை தாண்டின ஒரு நிறைவு நிலை எனக்கு இருந்துச்சு. நம்மளால் சம்பாதிக்க ஏன்னா நல்ல இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 3000 வாடகை கொடுக்குறதுக்கே யோசிச்சுட்டு இருந்தவன் 8500 வாடகை வீட்டில் இருக்கேன். 3 பெட்ரூம் இருக்க வீட்டில் இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வாடகை கொடுக்க முடிஞ்சு, நானே க்ராசரிஸ் வாங்கிக்க முடிஞ்சிச்சு, ஒரு குக்கு வைக்க முடிஞ்சிருக்கு, ஒரு மெய்டு வைக்க முடிஞ்சிருக்கு, இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அது போக மிஸ்டீஸ் கிரியேஷனுக்கு ஒரு புதுசாக எடிட்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே எல்லாத்துக்குமே என்னால் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. திஸ் கேவ் மீ டோட்டல் லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது, வேறு லெவல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் அந்த ஹீலிங் பண்ணும்போது தான் ஐ வாஸ் லைக் ஸோ ஃபுல்லி இன் ஹை வைப்ரேஷன். அந்த ஹை வைப்ரேஷனுக்கு போகும்போது அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நம்ம லைஃப் எக்ஸசைஸும் கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸும் செஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ லைஃப் பார்த்தா அமைக்கும் போது டஹால் ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் ஆனோம். எங்கிட்டிருந்து மேனிஃபெஸ்ட் ஆனானே தெரியல, என் லைஃபுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஆனோம். அதே மாதிரி அவங்க அந்த டிவைன் சரண்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணினேன் நான். எதுவுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் விட்டு டிவைன் சரண்டர். இப்போ இது அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கான வீடியோ இல்லை இது. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கார்மிக் பார்ட்னர்கிட்டேருந்து வெளியே வந்தது, நீங்களாக வாழ்ந்துட்டு இருந்தது, அது எல்லாமே செப்பரேஷன் ஃபேஸு. உங்கள் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் கிட்டேருந்து வெளியே வந்தது, அதுவும் செப்பரேஷன் ஃபேஸு. ஓகேயா? உங்கள் இப்போ ட்ராமா பாண்ட்லேருந்து வெளியே வந்தது, அதுவும் செப்பரேஷன் ஃபேஸ் தான். that is also not twin flame separation. இது எல்லாமே செப்பரேஷன் ஃபேஸ். செப்பரேஷன் ஃபேஸில் அவங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹீலிங் ஜேர்னி அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது செல்ஃப் மோட்டிவேஷனல் அந்த செல்ஃப் கேர் ஜேர்னி, அதுக்கப்புறமா இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நல்லா ஹீல் ஆகி வர 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 ஹை வைப்ரேஷன் போனோடனே ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பராக பழக இவன் தான் என் ட்வின் ஃப்ளேம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சந்தேகம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் டீப்பராக பேச ஊர்ஜிதமாகுது. இவன் தான் என் ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாமோ அப்படின்னு. நான் ஒவ்வொரு தடவை டவுட் பண்ணும்போது எனக்கு பிரபஞ்சம் அவன் தான் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ரெகக்னைஸ், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு கன்ஃபார்ம் கம்ப்ளீட்லி ஹீ இஸ் மை ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபிள் ஃபேஸ் எல்லாம் எங்களுக்கும் இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1.5 month 2 months வரைக்கும் பபிள் ஃபேஸ் இருந்துச்சு. நல்லா ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஹீ பிகேம் வெரி பிஸி. அந்த பிஸிங்கிறதே ஒரு ரீசனாக சொல்லிக்கிட்டு தட் இட் செல்ஃப் பிகேம் அ செப்பரேஷன் ஃபேஸ் ஃபார் போத் ஆஃப் அஸ். இப்போ தான் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன். ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சிங்கல்ல, ஆண்கள் எல்லாம் விட்டு செப்பரேட் ஆனீங்கல்ல, அப்போல்லாம் உங்களுக்கு அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யார், அப்போ அடுத்த ஆணை நோக்கி அந்த கவனம் போயிடுது. ஓகேயா? இன்னொன்று, நீங்கள் எந்த ஆண்கிட்ட இருந்து பிரிஞ்சிங்களோ அந்த பிரிவை தாங்க முடியாமல் அழுகிற 3 நாள் 4 நாளில் நின்றுரும். அதுக்கு மேலே அழுக மாட்டீங்க. அந்த வருத்தம் கோபம் இது எல்லாமே இவனுக்காக போய் டென்ஷன் ஆகிட்டு நம்ம வேலையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு தோணிடும். ஆனால் இவன் தான் ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அழுகை மாதங்களானாலும் வருஷங்களானாலும் நிற்காது. ஓகேயா? மாதங்கள் வருஷங்களுக்கெலாம் அப்புறம் போவோம், வாரக்கணக்கில் நிற்காது. ஓகேயா? ட்ரூ ட்வின் ஃப்ளேமை பார்த்துட்டீங்க, ட்ரூ ட்வின் ஃப்ளேமை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பபிள் ஃப்ளேஸ் எல்லாம் இருந்துட்டு செப்பரேஷன் நடக்குது அப்படின்னா தேடுதல் அடுத்த ஆணை நோக்கி போகாது. ஏன்னா நிறைவு நிலை அங்கேயே அடைஞ்சிருச்சு, வந்தான்னு தெரிஞ்சு போச்சு. நம்பர் 1. நம்பர் 2, நம்மளோட உயிரோட இன்னொரு பாதி அது எப்படி நம்மளால் விட்டுட்டு இருக்க முடியும்? அந்த இன்னொரு பாதிக்கான ஏக்கம் குறையாது. அந்த அப்சசிவ் திங்கிங், அந்த பர்சனை பற்றியே நம்ம ட்வின் ஃப்ளேம்னு கன்ஃபார்ம் பண்ண பர்சனை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த அப்சசிவ் திங்கிங் மாறவே மாறாது. இதுதான் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். மாறாது. அதே மாதிரி அந்த ஏக்கம் மாறலை. இந்த பர்சனையே நினச்சிட்ருக்கோம், தேடுதல் வெளியே போகலை. அப்படிங்கும்போது இவர் பேசலையேன்னு பயங்கர டென்ஷன் ஆகுறோம். இதெல்லாம் தான் போன வீடியோவில் ஆக்சுவலாக பேசியிருக்கோம். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா திஸ் பர்சன் குட் பி யோர் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன் ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன் ஸ்டேஜில் இந்த தாழ முடியாத துக்கம், தாழ முடியாத ஏக்கம், இந்த எமோஷ்னல் டிபெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும் ட்வின் ஃப்ளேம் கிட்ட. ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்ம உயிரோட இன்னொரு பாதி அவன் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்ம கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன் என்னென்னா, ஹவு நாட் டு பி எமோஷ்னலி டிபெண்ட் ஆன் யுவர் ட்வின் ஃப்ளேம். எமோஷ்னலாகவும் நீங்கள் ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போது அந்த எமோஷ்னல் டிபெண்டன்சிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் ஹீல் பண்ணினேன்.
அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஐ பிகேம் எமோஷ்னலி இண்டிபெண்ட் பர்சன். அதுக்கு என்னோடய கோச் முழுக்க சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி எமோஷ்னலாகவும் ஃப்ரீ ஆகணும். ஸோ ஃபிசிக்கலாக ஃப்ரீயான, ஸ்பிரிச்சுவலாக ஃப்ரீயான, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நல்ல மணி ஏர்ன் பண்ண, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் எமோஷ்னலாகவும் ஐ பிகேம் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். அப்போ எமோஷ்னலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஏக்கம் அப்படியே தலை குறைஞ்சிருச்சு எனக்கு. அதே மாதிரி அந்த ஏக்கம் குறைஞ்ச உடனே அந்த டெஸ்பிரேட்னஸ், அந்த அழுகை, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நின்று போச்சு. இன்னொன்று, அவங்க சொல்லி கொடுத்த அந்த கோச்சிங்கில் தே மேட் மீ கம்ப்ளீட்லி செல்ஃப் மோட்டிவேட்டட் பாசிட்டிவ் பர்சன். என் கூடவே நான் எப்படி வாழ்கிறது, என் கூட இருக்கிறது எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, என் கூட எப்படி நான் செல்ஃப் ரொமான்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஐ கம்ப்ளீட்லி பிகேம், எப்படி சொல்கிறது, எனக்குள்ளேயே அந்த நிறைவு நிலை வந்துருச்சு. எனக்கு வெளியே எதையுமே தேடணும்னு தோணல. ட்வின் ஃப்ளேம் என் கூட இருந்தாலும் ஹாப்பி, ட்வின் ஃப்ளேம் என் கூட இல்லைனாலும் ஹாப்பி. அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் நான். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறது, என் ட்வின் ஃப்ளேம் அதுக்கப்புறம் அவனே வாலண்டியராக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் பேசவே இல்லை, அவனே வாலண்டியராக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன். எந்த ஆணையை விட்டு நீங்கினதுக்கப்புறம், எந்த ஆணையை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு ஆணை தேட தோணலை, அதுவும் போக அந்த ஆணையே நீங்கள் அப்சசிவாக நினச்சிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அதுதான் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன். இன்னொன்று, இந்த ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனுங்கிறது நீங்கள் நார்மல் ஹீலிங் ஜேர்னி மாதிரி நடக்காது. நார்மல் ஹீலிங் ஜேர்னி மாதிரி கற்றுக்கிட்டு ஹை வைப்ரேஷன் போகிறது, ஹை வைப்ரேஷன் போயிட்டு அதுலேயே இருக்கிறது, அப்படி நடக்காது. ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷன் அப்படிங்கிறது எமோஷ்னல். ஏன்னா நிறைய பேர் எமோஷ்னலாக ஃப்ரீடம் ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க. எமோஷ்னல் டிபெண்டன்சி கண்டிப்பாக இருக்கும். மெயினாக இந்த ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனில் நடக்கிறதே எமோஷ்னல் டிபெண்டன்சி எப்படி ஹீல் பண்ணுறதுங்கிறது தான் நடக்கும். அப்போ எமோஷ்னலாகவும் நீங்கள் அந்த இண்டிபெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அன் எமோஷ்னலி சென்சிட்டிவ் பர்சன். அதாவது எப்படி சொல்கிறது, தொட்டத்துக்கெல்லாம் தொட்டாஞ்சி நீங்கள் மாதிரி சுருக்கி போகிற பர்சன் இல்லை, எதையும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களை எப்பயுமே ஹை ஃப்ரீக்வன்சியில் வச்சுருக்கீங்க, உங்களுடைய செல்ஃப் ரொமான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கீங்க, நிறைவு நிலையில் இருக்கீங்க. இது எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் ஃபேஸில் தான் உங்களுக்கு ஹீல் ஆகும். இது ஹீல் ஆகி நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டிங்கன்னா வெளியே எதையுமே தேட மாட்டீங்க. அந்த வெளியேங்கிறது வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமையுமே தேட மாட்டீங்க, ட்வின் ஃப்ளேமோட ஃபிசிக்கல் ஃபார்மையுமே தேட மாட்டீங்க. யூ வில் பி ஆல்வேஸ் இன் யூனியன் வித் காட், யூ வில் பி இன் ஆல்வேஸ் சரண்டர் வித் காட். ஓகேயா? ட்வின் ஃப்ளேம் அதாவது நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் சமர்ப்பணம் பண்ணினவங்களாகவே இருப்பீங்க. எப்பயும் கடவுள்கிட்ட 100% ஃபெய்த் இருக்கிறவங்களாகவே இருப்பீங்க. யூ வில் பி அ மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் யூ வில் பி அ எமோஷ்னல் செல்ஃப் மாஸ்டர். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது யூ வில் பி அன் அபண்டன்ஸ் மேக்னெட். நீங்கள் என்னெல்லாம் நினச்சாலே போதும் அது நடந்துடும், ரியாலிட்டிக்கு வந்துடும். அப்போது உங்கள் ட்வின் ஃப்ளேம் அபண்டன்ஸ் மேக்னெட்டாக இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் எனக்கு வேணும், ஐ டிசர்வ் ஆல் திஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்களோ முன்னாடி, அது எல்லாமே உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். பிகாஸ் நவ் யூ ஆர் டிட்டாச்ட் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ அந்த ஒன் அமங் ஆல் தீஸ் திங்ஸ் தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் வில் ஆல்சோ பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் யூ. யுவர் ட்வின் ஃப்ளேம் வில் ஆல்சோ பி தேர் இன் யுவர் லைஃப். ஆனால் உங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்போ எவ்வளவு நீங்கள் ஏங்குனீங்களோ அந்த மாதிரி இப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்கள் லைஃபுக்குள்ளேயே இருந்தாலும் என் ட்வின் ஃப்ளேம் உங்கள் கூட இருக்கா இல்லைங்கிறது இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ் நவ். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனுக்கும் மற்ற செப்பரேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேயா? மற்ற ஆட்கள் எல்லாம் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கூட நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களை ரெடி பண்ணுவாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் உங்கள் கூட நீங்கள் இருக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட்? அதே மாதிரி உங்கள் ட்வின் ஃப்ளேம் மட்டும்தான் அதை எப்படி சொல்கிறது, உங்களை ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆக்குவாங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்குள்ளேயே இருந்து இந்த வெளியே இருந்து என்ன தான் கோச்சிங் சொல்லி கொடுத்தா கூட அதை செயலாக்கம் பண்ண வச்சு லைஃப் பார்த்து அமைக்கிறதுக்கு உங்கள் ட்வின் ஃப்ளேம் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்காக பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஏன்னா இதனுடைய முழு அந்த ஃப்ரூட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கமெண்ட்ஸில் எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லெட் மீ சி வாட் யூ ஃபீல் அண்ட் திங்க் அபவுட் திஸ் வீடியோ. சரிங்க, நம்ம இன்னொரு இதே மாதிரியான ஒரு வீடியோவில் பார்ப்போம். யூனியன் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.